பெண்ணின் வளர்ச்சி நம் தேசத்தின் வளர்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை என் சார்பாகவும் என் பங்கு மக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கடவுள் உலகத்தை 6 நாட்களை படைத்தார். தமது சாயலையும் மனிதனை படைத்தார். அந்த மனிதனுக்கு ஒரு தக்க துணையாக ஒரு பெண்ணை படைத்தார். அந்த பெண்ணை படைத்த பிறகுதான் தன் படைப்பின் நிறைவே கடவுள் காண்கிறார். அச்சமும் நாணமும் இல்லா பெண்கள் நாட்டின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்றாரு. ஒரு குடும்பம்னு எடுத்துட்டோம்னா பெண்களோட பங்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுலயும் சரி, தன்னுடைய குழந்தை வளர்ச்சியிலும் சரி, வீட்டை பராமரிப்பதிலையும் சரி, பெண்களோட வளர்ச்சி அதிக அளவுல இருக்கு. வீட்டை மட்டும் பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியிடங்களுக்கு சென்று பணி செய்வதிலே ஒரு சவாலா பெண்கள் வேலை பார்த்துட்டு வராங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது மிக குறைவாதான் இருக்குது வெளியிடங்களுக்கு செல்லும் போது. ஆனால் அதையும் மீறி மன தைரியத்தோட பெண்கள் எல்லா வேலைகளையும் தைரியமா செய்யறாங்க. பார்க்கதான் பெண்கள் மென்மையா இருக்கிறாங்க. ஆனா தன்னோட மனதளவுல ஒரு தைரியசாலியாகவும் சில சாதனைகளை பெண்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதை நினைச்சு நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். நமது கத்தோலிக்க திருச்சபையில பெண்களோட பங்களிப்பு மிக அதிக அளவுல இருக்கு. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மிக சிறந்த அளவுல இருக்கு. அதே மாதிரி எங்க பங்குலையும் சரி, எங்களுக்கு பெண்களுக்கான கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மிக சிறப்பா இருக்குது. அவங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் எல்லாமே சிறந்த அளவுல இருக்குது. பெண்கள் தலைவர்களாகவே எங்க பங்குல செயல்பட்டு வராங்க. பெண்கள் அன்பிய பொறுப்பாளர்களாகவும் செயல்பட்டு வராங்க. இதை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த 40 நற்காரியத்திலே இந்த பெண்மையை போற்றுவோம் அப்படிங்கிற தலைப்புல நாங்க இன்னைக்கு பெண்கள் தினத்தை கொண்டாடுறோம். பெண்கள் அனைவரும் இணைந்து பவனியாக நற்கருணை வழிபாட்டுல பங்கேற்று முழு திருப்பலியை ஒப்பு கொடுத்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். அடுத்ததாக ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக சில விளையாட்டு போட்டிகள் நடத்துறாங்க. அதுல பங்கேற்று சில பரிசுகளையும் பெற்றோம். இந்த நாள் ரொம்ப இனிமையான நாளா அமைஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. நன்றி.